அனைவருக்கும் வணக்கம். இப்போது மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதம் நம்மளோட ராசிக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயிலாக கிளியராக பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய அத்தனை பதிவுகளும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இப்போது இந்த மார்ச் மாதம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயிலாக கிளியராக பார்க்கலாம். இந்த மாதத்தில் நம்ம பிளானட்டரி போர்ஷன்லாம் ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் நம்மளோட ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரத்தில் இருக்காரு. இந்த மாதத்தில் வக்ர நிவர்த்தியும் ஆகுறாரு. அதை நான் ஓரளவுக்கு பாசிட்டிவாக பார்க்குறேன். அடுத்து 4ஆம் இடத்துல கேது, மேலும் ஜீவனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல மாத கிரகங்கள் எல்லாம் ஒன்று சேருது. அதாவது சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன், இந்த 4 மாத கிரகமும் நம்மளோட ராசிக்கு 10ஆம் இடத்துல ஒன்று சேருது. அதோட வருட கிரகமாகிய ராகுவும் கன்ஜக்ஷன்ல இருக்கு. எனவே கிட்டத்தட்ட 5 கிரகங்கள் நம்மளோட ராசிக்கு 10ஆம் இடமாகிய ஜீவனஸ்தானத்துல ஒன்னு சேர்ந்து இருக்கு. இது எதுவும் நமக்கு டிராபேக்கா இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இல்ல. இந்த மாதம் ஆல்மோஸ்ட் ஃபேவரா தான் இருக்கு. மேலும் சனி பகவான் நம்மளோட ராசிக்கு 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறாரு. அதுவும் நமக்கு ஃபேவர் தான், பெருசா குற்றம் இல்ல. இந்த மாதத்துல கரெக்டா மார்ச் 2ஆம் தேதி சுக்கிர பகவான், அதாவது நம்மளுடைய ராசிநாதன், நம்மளோட ராசிக்கு 11ஆம் இடத்துல உச்சம் ஆயிடுவார். சோ அது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். அதனை தொடர்ந்து பார்த்தோம்னா கரெக்டா மார்ச் 14ஆம் தேதி சூரிய பகவான் நம்மளோட ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி ஒரு நல்ல நல்ல போர்ஷன் ஆயிடுவார். ஸோ அதுவும் நான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பார்க்குறேன். ஸோ இதுதான் இந்த மார்ச் மாதத்துக்கான பிளானட்டரி போர்ஷன். இப்போ இந்த மார்ச் மாத ராசி பலன்களை நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேமிலி எடுத்து ரிசர்ச் பண்ணும்போது 2ஆம் இடத்துல குரு அஷ்டமாதிபதி தான் அவரு. இருந்தாலும் அவரு நமக்கு லாபாதிபதியாக வந்துடுறாரு. ஸோ குரு நமக்கு ஓரளவுக்கு ஃபேவரா இருக்காரு. எனவே குடும்ப சூழ்நிலை, குடும்பம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதத்துல சுப மாற்றம் உண்டு. இருப்பினும் இந்த மாதத்துல உங்களுடைய வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும். உங்களுடைய பேச்சு வார்த்தைகள்ல நிதானமா செயல்படுறது நல்லது. ஏன் அப்படின்னா அடிக்கடி குடும்ப உறுப்பினர்களோட கருத்து போராட்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை மட்டும் இந்த மாதத்துல நம்ம நியூட்ரலைஸ் பண்றோம்னா போதும். மற்றபடி இந்த மாதம் ஃபேமிலி ரீதியா பெருசா குறையா தெரியல. குடும்ப ஸ்தானாதிபதியாகிய புதன் உங்களுக்கு ஜீவனஸ்தானத்துல தான் சஞ்சாரம் செய்யறாரு. மேலும் சுக்கிரனோட இணைவுல கொஞ்ச நாள் இருப்பாரு. அதே போல சூரியன், செவ்வாய் போன்ற யோக கிரகங்களுடைய இணைவுல இருக்காரு. எனவே இந்த மாதம் குடும்ப ரீதியா பெருசா பிரஷர் இருக்காது. ஃபேமிலியில உங்களுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். நீங்க செய்யணும்னு நினைக்கிறத இந்த மாதத்துல செய்யலாம். ஸோ அதுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. குடும்பத்துல நீண்ட நாளா இருந்த போராட்ட அமைப்புகள் இந்த மாதத்துல குறையும். இருப்பினும் இந்த மாதத்துல நீங்க எதுல ரொம்ப கவனமா இருக்கணும்னா உங்களுடைய வார்த்தைகள்ல. குடும்ப உறுப்பினர்களோட திடீர்னு வாக்குவாதம் வரதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்தா போதும். மற்றபடி இந்த மாதத்துல ஃபேமிலி ரீதியா ஒரு மகிழ்ச்சி, நிம்மதி, குடும்பத்துல இருந்த கடுமையான மன உளைச்சல் அதெல்லாம் கண்டிப்பா அந்த மாதத்துல குறையும். சோ அதுக்கு நான் இந்த மாதத்தை உங்களுக்கு நான் பாசிட்டிவா பார்க்கிறேன். அடுத்தது நம்ம பார்க்கறது தொழில், உத்தியோகம், பொருளாதாரம். இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் ஜீவனஸ்தானத்துல 5 கிரக கூட்டணி. மேலும் இந்த மார்ச் 2ஆம் தேதி சுக்கிரன் நம்மளோட ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு போய் உச்சம் ஆயிடுவாரு. ஸோ நான் பெரிய அட்வான்டேஜை தான் பார்க்குறேன். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோக ரீதியாக நம்ம ரிசர்ச் பண்ணோம்னாக்கா உத்தியோகத்தில் ஒரு மாதிரி பரபரப்பாக இருக்கும். நிறைய சுமை இருக்கும், வேலை இருக்கும். ஆனால் எதுவும் உங்களுக்கு டல்லாக இருக்காது. அப்படியே ஒரு மாதிரி பரபரப்பா, விறுவிறுப்பா, உங்களுக்கு ஃபேவராகவே உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது தென்படும். என்ன ஒன்று, இந்த நேரத்தில் வேலைன்னு வேலையே நம்ம கட்டிக்கிட்டு அழுவோம். நமக்கு ஃப்ரீ டைம்னு சொல்லிக்கிறது எதுவும் இருக்காது. ரொம்ப பிஸியாக இருப்போம். அது ஒரு மாதிரி ரொம்ப சின்சியரா இருப்போம். உங்களோட ஜாப்ல ரொம்ப சின்சியரா இருப்பீங்க இந்த மாதத்துல. சோ அப்படிப்பட்ட ஒரு மாதமா நான் பாக்குறேன். இது எதுவும் உங்களுக்கு பெரிய சுமையா இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இல்ல. ஏன்னா நம்மளுடைய ராசிநாதன் உச்சமாகிறாரு, சனியோட இணைகிறாரு. சோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அசாத்தியமான ஒரு தைரியம், ஒரு அசாத்தியமான ஒரு நம்பிக்கை உங்க மேல டிஃபால்ட்டா கிரியேட் ஆகும். எவ்வளோ சுமைகள் உத்தியோக ரீதியா வந்தாலும் அதை எளிமையா சமாளிப்பீங்க. உத்தியோகம் சார்ந்த வகையில உயர்வு உண்டு. ரொம்ப நாளா சம்பள உயர்வு, பதவி மாற்றம்னு ஏதாச்சும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதத்துல முயற்சி செஞ்சாக்கா அதுக்கான ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் உண்டு. அதே போல இந்த மாதம் வேலை இல்லைன்னு கவலைப்பட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிடும். இந்த மாதத்துல ட்ரை பண்ணலாம். ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் உறுதியா உண்டு. இந்த மாதத்துல நிறைய பேருக்கு வேலை கிடைச்சிடும். அதை நான் உங்களுக்கு ஒரு சூப்பர் பாசிட்டிவான ஒரு விஷயமா பாக்குறேன். அடுத்தது வேலையில ஏதாச்சும் மாற்றத்தை எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா இந்த மாதத்துல செய்யலாம். பாசிட்டிவா இருக்கு. இந்த மாதம் ஃப்ரீயா இருக்கிறது டைம் இருக்காது. அதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு ஹிண்ட். ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்படியே பம்பரம் மாதிரி சொல்லிட்டுக்கிட்டே இருப்போம். இந்த பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல சிந்தனை அதிகமா போகும். அதனால உத்தியோகம் சார்ந்த விஷயத்துல நாட்டம் அதிகமா போகும். அப்படியே பம்பரம் மாதிரி சொல்லிட்டுக்கிட்டே இருப்போம். இது எதுவும் நமக்கு டிராபேக் கொடுக்குதானா கண்டிப்பா இல்ல, பாசிட்டிவா தான் இருக்கு. எனவே உத்தியோகம் சார்ந்த வகையில உயர்வு உண்டு. அடுத்த தொழில்னு நம்ம எடுத்து ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதத்துல நிறைய பேருக்கு தொழில் சிந்தனை வந்துடும். தொழில் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு கான்பிடன்ட், அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு நிறைய பேர் வந்துருவாங்க. இந்த மாதத்துல இன்வெஸ்ட்மெண்ட்
இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னா தாராளமா பண்ணலாம், பாசிட்டிவா இருக்கு. ஒரு சிலர் கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, கடன் சிந்தனை வரும். இந்த மாதத்துல உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். அதே போல இந்த மாதத்துல வந்து அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் எதுலயும் போய் ஒரு பக்கமா போய் பண்ணிடாதீங்க. சின்னதா இன்வெஸ்ட் பண்ணி உங்க எஃபோர்ட் அதிகமா போடுங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்கும். எது எப்படியோ இந்த மாதத்துல நிறைய பேருக்கு தொழில் வாய்ப்பு வந்துடும். தொழில் வாய்ப்பு இந்த மாதத்துல மேக்ஸிமம் கிடைச்சிடும். அதே போல ஆல்ரெடி நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த தொழில அற்புதமான வளர்ச்சி இந்த மாதத்துல நிச்சயமா உண்டு. தொழில கொஞ்சம் போட்டிகள்லாம் இருக்கும், ஆனா அந்த போட்டிகள்ல கூட உங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த மாதத்துல தொழில் சார்ந்த விஷயங்கள் அதிகமான நாட்டம் போகும். நேரத்துல வந்து தொழில்னு தொழிலே கட்டிக்கிட்டு அழுவோம், வீட்டுக்கு அதிக நேரம் வரமாட்டோம், ரொம்ப பிஸியாவே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு நேரம் இது. எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் சார்ந்த விஷயம் உங்களுக்கு ஃபேவரா தான் இருக்கு. தொழில் தொடங்கலாம், மேலும் தொழில வளர்ச்சி எதிர்பார்க்கலாம். ரொம்ப நாளா தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு நல்ல ப்ராஃபிட் இல்லைன்னா இந்த மாதத்துல ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்கு. அடுத்தது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துல சுக்கிரன் போய் உச்சமாகிறாரு. பொருளாதார சிந்தனை அதிகமா இருக்கும். பணம் சம்பந்தமான சிந்தனை இந்த மாதத்துல ரொம்ப அதிகமா இருக்கும். எப்படி அதிகமா பணம் சம்பாதிக்க முடியும், பண தேவை அதிகமா இருக்கு, நம்ம எப்படி அதை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சிந்தனை ஓடிட்டே இருக்கும். பணத்தை நோக்கிய பயணம் இந்த மாதத்துல கடுமையா இருக்கும். ஸோ நல்ல எஃபோர்ட் போடுவீங்க, அதற்கான ஊதியமும் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ அதை நான் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். பொருளாதார அபிவிருத்தி நிறைந்த ஒரு மாதம். எந்த மாதத்திலும் இல்லாம இந்த மாதத்துல நல்ல பொருளாதாரம் சம்பாதிப்பீங்க. பணம் சம்பாதிக்கிறது இந்த மாதம் வந்து ரொம்ப ஃபேவரா இருக்கு. ஏன்னா சுக்கிரன் உச்சமாகிறாரு, உங்களுக்கு லாப சனி வேற போயிட்டு இருக்கு. இந்த மாதத்துல பணத்து மேல குறிக்கோளா இருந்து எந்த மாதத்திலும் இல்லாத அளவுக்கு ஒரு மாதிரி மேஜிக் இந்த மார்ச்ல இருக்கும். உங்களுக்கு நல்ல தனலாபம் கிடைக்கும். உடைய தேவைகள், எண்ணங்கள், ஆசைகளை இந்த மாதத்துல பூர்த்தி பண்ணிப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்கு. நீங்க பிளான் பண்ணி வச்சிருக்கிறது பிளான் பண்ண மாதிரி நடக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து எந்த ஒரு மைனஸும் இல்லாம நல்லா பியூட்டிஃபுல்லா இருக்கு பாதை. எனவே பொருளாதாரம் சார்ந்த வகையில் இருந்த தடுமாற்றங்கள் எல்லாமே இந்த மாதத்துல குறையுது. கடன் பிரச்சனை, கடன் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாச்சும் இடர்பாடு இருக்கு, கடன் தொந்தரவு இருக்குன்னா இந்த மாதத்துல அந்த கடன் பிரச்சனையை குறைப்பீங்க. ஸோ அதுக்கு இது ஃபேவரா இருக்கு. ஸோ பொருளாதார ரீதியாக அபிவிருத்தி நிறைந்த ஒரு மாதம் நான் பாசிட்டிவா தான் பார்க்குறேன். அடுத்தது நம்ம பார்க்கறது திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை. இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 7ஆம் அதிபதி செவ்வாய் நம்மளோட ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்காரு. திருமண முயற்சிக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல, பாசிட்டிவா தான் இருக்கு. குடும்பத்துல திருமண பேச்சுவார்த்தைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, பேச ஆரம்பிப்பாங்க. மங்களகரமான வார்த்தைகள்லாம் இப்ப பேச ஆரம்பிப்பாங்க. நிறைய பேருக்கு திருமணம் நிச்சயமாகும், திருமணம் நடக்கும். திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல சுப செய்திகள்லாம் கிடைக்கும். இந்த மாதத்துல திருமண முயற்சிகளை தொடங்கலாம், பாசிட்டிவா இருக்கு. அடுத்த திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 7ஆம் அதிபதி ஜீவனஸ்தானத்துல ராகுவோட இணைஞ்சு இருக்காரு. சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வாழ்க்கை துணையோட ஏற்பட்டு நீங்க வாய்ப்பு இருக்கு. அடிக்கடி உணர்ச்சி வசப்படுறது, வாழ்க்கை துணையோட சின்ன சின்ன கருத்து போராட்டம் பண்றது, இது போன்ற அமைப்புகள்லாம் வெளிப்படலாம். எனவே இந்த மாதத்துல வாழ்க்கை துணையிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போயிடுறது ரொம்ப நல்லது. மற்றபடி எதுவும் பெருசா குறையாலாம் இல்ல, பிரச்சனையாவும் இல்ல. இந்த மாதத்துல மன வாழ்க்கையில பெருசா எதுவும் டிராபேக்கா தெரியல. வாழ்க்கை துணையுடைய சப்போர்ட் கிடைக்குது. ஒரு மாதிரி 2 பேரும் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே அந்த டேஸ் அப்படியே கடந்து வந்துருவீங்க. இந்த மார்ச் மாதத்தை கடந்து வந்துருவீங்க. எதுவும் பெருசா பிரச்சனையா தெரியல. கொஞ்சம் சகிப்புத்தன்மை மட்டும் கொஞ்சம் அதிகமா தேவைப்படும், கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். ஸோ அதை மட்டும் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டோம்னா போதும். இந்த மாதம் மன வாழ்க்கை ஆல்மோஸ்ட் ஃபேவரா தான் இருக்கு. அடுத்தது காதல் உறவு, காதல் வாழ்க்கை, இது சார்ந்த விஷயங்கள்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 5ஆம் அதிபதி நம்மளோட ராசிக்கு 10ஆம் இடத்துல வக்ரமா இருப்பாரு, அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆவாரு. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் காதல் சார்ந்த விஷயங்கள்லாம் பெருசா எதுவும் குழப்பமா இல்லை. ராகுவோட இணைந்த அந்த புதன் ஒரு மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் லெவல்ல இன்க்ரீஸ் பண்ணும். உங்க பார்ட்னர்கிட்ட இருந்து ரொம்ப எதிர்பார்ப்பு நீங்க வச்சிருப்பீங்க. அந்த எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் இந்த மாதத்துல வேண்டாம். ஏன்னா ராகுவோட அந்த புதன் இணையும் போது அந்த ஹைப் இன்னும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணும், ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனை தூண்டும். ஸோ அதை மட்டும் நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறது நல்லது. மற்றபடி இந்த மாதத்துல காதல் உறவு திருமண உறவா மாறுவதற்கான அந்த வாய்ப்புகள் உண்டு. வீட்டில் பேசலாம், பாசிட்டிவா இருக்கு. காதல் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த கடுமையான மன உளைச்சல் இந்த மாதத்துல ஓரளவு குறையும். ஸோ இதெல்லாம் நான் வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவா பார்க்குறேன். எனவே காதல் உறவும் ஓரளவுக்கு இனிமையை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமா இந்த மாதம் இருக்கு. காதல் உறவு திருமண உறவா கன்வெர்ட் பண்றது இந்த மாதத்துல முயற்சி பண்ணலாம், பாசிட்டிவா இருக்கு. நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும். வீட்ல எல்லாம் கிரீன் சிக்னல் கொடுப்பாங்க, ஓரளவுக்கு பரவாயில்ல, பாசிட்டிவா இருக்கு. நிறைய பேருக்கு காதல் திருமணம் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 7ஆம் அதிபதியும் பஞ்சமாதிபதியும் இணைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த மாதத்துல காதல் திருமணத்திற்கான அறிகுறிகளும் காமிக்குது. ஸோ பாசிட்டிவா இருக்கு. காதல் வாழ்க்கை பெருசா கசப்பா இல்லை, ஒரு மாதிரி குழப்பத்தோட ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டை நோக்கி பயணிக்குது. அடுத்தது குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம். இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 5ஆம் அதிபதி நமக்கு ஜீவனஸ்தானத்துல தான் இருக்காரு, பெருசா குறையா இல்ல, வக்ரமா இருக்காரு. ஸோ புத்திர பாக்கியம் சார்ந்த வகையில
ஒரு சில மருத்துவ செலவுகளுக்கு பிறகு சுப செய்தி கிடைக்கும். கொஞ்சம் தடை அமைப்பு தாமத அமைப்பு இருக்கு, கவலைப்பட வேண்டாம். ஆனா ஒரு சில குழப்பங்களுக்கு பிறகு சுப செய்தி கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு சிலருக்கு மருத்துவ செலவு, மருத்துவ பரிசோதனை அப்படிங்கிறது தேவைப்படும். மேலும் மருத்துவருடைய ஆலோசனைப்படி நீங்க செயல்படும் பொழுது சுப செய்தியை மிக விரைவா நீங்க எதிர்பார்க்கலாம். அடுத்தது நம்ம பார்க்கறது குழந்தைகள், பிள்ளைகள் சார்ந்த விஷயம். இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 5ஆம் அதிபதியோட ராகு இணைவு கொஞ்சம் குற்றம் தான். பிள்ளைகள் சார்ந்த வகையில கொஞ்சம் கவலை, வருத்தம், குழப்பம் இதெல்லாம் டிஃபால்ட்டா இருக்கும். இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு பெருசா பாதிப்பு கொடுக்காது. காரணம் என்னன்னா ராசிநாதன் உச்சமாகிறாரு. எனவே ஓரளவுக்கு பிள்ளைகளால மகிழ்ச்சி, ஆனந்தம், நிறைவு, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய சுபகாரியங்களை செய்து முடிக்கிறதுக்கான அந்த முயற்சி அதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு. இந்த மாதம் பிள்ளைகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும், பிள்ளைகளுடைய ஆறுதல் கிடைக்கும், பிள்ளைகளால மகிழ்ச்சி கிடைக்கும். பிள்ளைகள் பற்றி இருந்த நீண்ட நாள் கவலை இந்த மாதத்துல ஓரளவுக்கு குறையும். மேலும் பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியத்துல ஏதாச்சும் பிரச்சனை இருந்தாலும் அதுவும் இந்த மாதத்துல சரியாகும். அதுக்கும் இந்த மாதம் உங்களுக்கு பாசிட்டிவா தான் இருக்கு. அடுத்தது நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தோம்னா இந்த மாதத்துல 4ஆம் இடத்துல கேது. நிறைய பேருக்கு பார்த்தோன்னா படிக்கிறதுல இன்ட்ரெஸ்டே இருக்காது. கல்வி சார்ந்த விஷயங்கள கவனச்சிதறல் அதிகமா இருக்கும். இந்த மாதம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எதுவும் பெருசா பாதிப்பா இருக்கானா கண்டிப்பா இல்ல. ஏன்னா மாத கிரகங்கள் எல்லாம் 4ஆம் இடத்தை பார்த்துடுது. 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்தை பாக்குறாரு. 4ஆம் அதிபதியும் நல்ல போர்ஷன்ல தான் இருக்காரு. மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல பார்த்தோன்னா நம்மளுடைய ராசிநாதன் உச்சம், 4ஆம் அதிபதியோட இணைவு இதெல்லாம் அட்டகாசமா இருக்கு. அதில் கல்வி சார்ந்த வகையில் எதுவும் தடை அமைப்போ தாமத அமைப்போ இல்லை. கொஞ்சம் மென்டல் ப்ரெஷர் இருக்கும், ஒரு மாதிரி பரபரப்பா கொஞ்சம் ப்ரெஷரோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படிப்பாங்க. ஸோ அது மட்டும்தான் நான் ஒரு சின்ன மைனஸா பார்க்குறேன். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சிந்தனை குழப்பம், கவனச்சிதறல் இதை மட்டும் நம்ம ஓரளவுக்கு நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம்னா இந்த மாதம் நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா தான் இருக்கு. சூரியன் செவ்வாயுடைய பார்வை நம்மளோட ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால கல்வி சார்ந்த விஷயம் எதுவும் பெருசா தடையா இருக்காது. கொஞ்சம் ப்ரெஷர் மட்டும் இருக்கும், அதை நம்ம எளிமையா சமாளிச்சிடலாம். ஏன்னா ராசிநாதனே உச்சமாகிறாரு. எனவே எளிமையா சமாளிச்சு ஒரு நல்ல ஸ்கோர் பண்றதுக்கான ஒரு சூழ்நிலைகளை இந்த மாதம் கல்வி சார்ந்த வகையில நமக்கு டெஃபினட்டா பெற்று கொடுக்குது. அதே போல இந்த மாதத்துல ஏதாச்சும் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்க, போட்டித் தேர்வுகள் ஏதாச்சும் எழுதுறீங்கன்னா உறுதியாக வெற்றி கிடைக்கும். ஸோ கல்வி சார்ந்த விஷயம் எதுவும் பெருசா குழப்பமா இல்லை. 4ஆம் இடத்துல இருக்கிற கேது மட்டும் கொஞ்சம் மனசோர்வு கொடுக்கும். படிக்கிறதுல கவனம் செலுத்த முடியாத அளவுக்கு ஏதாச்சும் ஒரு கவனச்சிதறல கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதை மட்டும் நம்ம கண்ட்ரோல் பண்றோம்னா போதும். ஃபைனலாக நம்ம பார்க்கறது ஹெல்த். தேக ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துக்கு கேது ஒரு மாதிரி மனச்சோர்வு அதிகமாக கொடுக்கும். உடம்புலாம் ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி இருக்கும், பெயின்ஃபுல்லாக இருக்கும், ஒரு கலகலப்பாக இருக்க முடியாது. ஸோ அதுதான் நான் உங்களுக்கு பார்க்குற ஒரு பெரிய மைனஸ். ஸோ இந்த மாதத்தில் வேற ஏதாச்சும் ஹெல்த் ரீதியாக ட்ரபிள் இருக்கா அப்படின்னா கால் பகுதிகளில் கவனமாக இருந்துக்கணும். உடைய மூட்டு பகுதி, கால் பகுதிகளில் அடிபடாமல் பார்த்துக்குங்க. ஸோ அது மட்டும் தான் நம்ம கொஞ்சம் மெயினாக அந்த மாதத்தில் பார்த்துக்கணும். மற்றபடி இந்த மாதத்தில் பெருசாக வேற எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. 4ஆம் இடத்துல இருக்கிற கேது மேல் மார்பக பகுதி, நுரையீரல், இருதய பகுதி இந்த பகுதிகளில் ஏதாச்சும் பாதிப்பை கொடுத்து நீக்கலாம். ஸோ இது சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க. மற்றபடி இந்த மாதம் பெருசா எதுவும் மேஜரா எனக்கு மைனஸா தெரியல. தேக ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இந்த சோர்வு மனநிலை இருக்கும். ஒரு மாதிரி சோர்வாவே இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு பிரிஸ்கா இருக்க முடியாது, ரொம்ப டல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அது மட்டும்தான் இந்த மாதத்துல உங்களுக்கு மைனஸா இருக்கு. மற்றபடி வேற எதுவும் பெரிய அளவுல குழப்பமா இல்லை. நல்லா டயத்துக்கு சாப்பிடுங்க, நல்ல உணவுகளை அதிகமா சாப்பிடுங்க, ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க, உடலை சுறுசுறுப்புப்படுத்தக்கூடிய ஹெல்த்தியான ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணுங்க. அது டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். மேலும் இந்த மாதத்துல தேக ஆரோக்கியத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு இந்த மாதத்துல நம்மளோட மன ஆரோக்கியத்தை நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா 4ஆம் இடம் அப்படிங்கிறது மனதை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல கேது இருக்கும்போது மன உளைச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இதுவா அதுவான்னு ஒரு மாதிரி குழப்ப மனநிலை இருக்கும். ஒரு மாதிரி தேவையில்லாம யோசிச்சு நாமளே காயப்படுத்திப்போம். எனவே இந்த மன உளைச்சலையும் தேவையில்லாத சிந்தனையும் நம்ம அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. அதுக்கு நம்ம தினமும் ஒரு 10 நிமிடம் தியான பயிற்சிகளை மேற்கொள்றது ரொம்ப நல்லது. ஒரு 10 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணி அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணுங்க. டெஃபினட்டா ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு இந்த மாதத்துல கிடைக்கும். ஸோ இந்த மாதத்துல உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு, இந்த தியான பயிற்சிகள், மைண்டை ரிலாக்ஸ் பண்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு சில செயல்பாடுகள் இதெல்லாம் இந்த மாதத்துல நீங்க மேற்கொண்டுக்கிறது ரொம்ப நல்லது. உங்க மனசுக்கு எது செஞ்சாக்கா ஓரளவுக்கு ரிலாக்ஸா இருக்குமோ அந்த விஷயங்களை இந்த மாதத்துல செய்யுங்க. அது இந்த மாதத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். முக்கியமா இறை வழிபாடு டெய்லி உங்களோட டே ரொட்டீன்ல காலையில எழுந்து குளிச்சுட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை மனமுருகி வழிபட்டு அந்த டேவை நீங்க ஸ்டார்ட் பண்றது ரொம்ப நல்லது. ஸோ அது உங்களுக்கு டே ஃபுல்லா ஒரு எனர்ஜியை கொடுக்கும். ஓவராலா அந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் உச்சம் ஆகுறாரு. அதுவே நான் உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா பாக்குறேன். எனவே செய்யணும்னு நினைக்கிறத செஞ்சிட முடியும். பெருசா தடை அமைப்பு எதுவும் இருக்காது. மனசுல தோணக்கூடிய விஷயங்களை செயல்படுத்திடுவீங்க. அந்த அளவுக்கு இந்த மாதம் பாசிட்டிவா இருக்கு. தேவையில்லாத சிந்தனை குழப்பம், தேவையில்லாத மன உளைச்சல் இதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சூப்பர் பாசிட்டிவா இருக்கும். வாழ்த்துக்கள்.
இப்போது இந்த ஏப்ரல் மாதம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம டீடெயிலாக கிளியராக பார்க்கலாம். இந்த ஏப்ரல் மாதத்தை நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் பிளானட்டரி பொசிஷன்லாம் பார்த்தோம்னா நம்மளோட ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு, 4ஆம் இடத்துல கேது, ஜீவனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல செவ்வாய், ராகு, புதன், இந்த 3 கிரகத்துடைய சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கு. மேலும் சூரியன் சனி சேர்க்கை நம்மளோட ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கு. 12ஆம் இடத்துல நம்முடைய ராசிநாதன் சுக்கிரன். மேலும் இந்த மாதத்துல ஏப்ரல் 2ஆம் தேதி செவ்வாய் பயிற்சி. செவ்வாய் நம்மளோட ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவாரு. அது ஓரளவுக்கு பரவாயில்ல. அடுத்தது ஏப்ரல் 10ஆம் தேதி பார்த்தோம்னா புதன் பயிற்சி. புதன் நம்மளோட ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி நீச்சமாகி பரிவர்த்தனையில பலமாயிடுறாரு. மேலும் ஏப்ரல் 14ஆம் தேதி சூரிய பயிற்சி. சூரிய பகவான் நம்மளோட ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவார். அதே போல ஏப்ரல் 19ஆம் தேதி சுக்கிர பயிற்சி. சுக்கிர பகவான் நம்மளோட ராசியில சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு காலம், ஆட்சி ஆகக்கூடிய ஒரு காலம். ஸோ அதை நான் 19ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டா பாக்குறேன். ஸோ இதுதான் இந்த ஏப்ரல் மாதத்துக்கான பிளானட்டரி பொசிஷன். இப்போ இந்த ஏப்ரல் மாத ராசி பலன்களை நம்ம தெளிவா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேமிலிக்கு எடுத்து ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 2ஆம் அதிபதி நமக்கு ஜீவனஸ்தானம் பிளஸ் லாபஸ்தானம் இந்த இடங்கள்ல தான் பயணம் செய்ய போறாரு. 2ஆம் இடத்துல அஷ்டமாதிபதி ஆல்ரெடி இருக்காரு. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி ரீதியா ஒரு மாதிரி சில ப்ரெஷரான அமைப்பு இருக்கும். குடும்பத்துடைய தேவைகள் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். குடும்பத்துல ஒரு சில நெருக்கடி அமைப்புகள் இந்த மாதத்துல உங்களுக்கு வெளிப்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இது எதுவும் உங்களுக்கு மைனஸ்ல போதானா கண்டிப்பா இல்ல. எல்லாமே அத்தியாவசியமான ஒரு விஷயம், அடிப்படை தேவையான ஒரு விஷயம். இந்த மாதத்துல குடும்பத்துல செலவு அதிகமா இருக்கும். ஆனா செய்யக்கூடிய செலவு அர்த்தமுள்ள செலவா இருக்கும், மனதிற்கு நிறைவை தரக்கூடிய செலவா இருக்கும். மேலும் இந்த மாதத்துல வாக்குவாதங்களை கொஞ்சம் குறைச்சிக்கணும். குறிப்பா ஃபேமிலின்னு வரும்போது தாயார் சம்பந்தப்பட்ட விஷயம், தாய் வழி உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயம், மேலும் உடைய மூத்த சகோதர சகோதரிகள் சார்ந்த விஷயம், இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். ஸோ இவர்களோட ஏதாச்சும் வாக்குவாதம், கருத்து போராட்டம், முரண்பாடான சூழ்நிலைகள் ஏதாச்சும் போகலாம். ஸோ இவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப சிறப்பு. எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் சகிப்புத்தன்மையோட அனுசரிச்சு போய்க்கணும். சின்ன விஷயத்தை பெருசுபடுத்தக்கூடாது. இந்த வாக்குவாதங்கள், தேவையில்லாத கருத்து போராட்டங்கள், இதெல்லாம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுறது ரொம்ப நல்லது. அடுத்தது நம்ம பார்க்கறது தொழில், உத்தியோகம், பொருளாதாரம். இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் ஜீவனஸ்தானத்துல பார்த்தோன்னா ராகு, அதுவே ஒரு பெரிய குற்றம் தான். ஆனா குரு பார்வையில அந்த ராகு வந்துடுறாரு. அதில் பெருசா பிரச்சனை இல்லை. உத்தியோகம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா ஒரு மாதிரி உத்தியோகத்துல ஒரு மாதிரி சுமை அமைப்பு இருக்கு. இருந்தாலும் அது நமக்கு பெருசா பாதிக்கல. ஒரு மாதிரி மனசுக்கு பிடிச்ச மாதிரி அது அழகா எடுத்துட்டு போகுது. அந்த சுமையும் நம்ம ஏத்துக்கிறதுக்கு தயாராயிடுறோம். அந்த மாதிரியான ஒரு நேரம் இது. உத்தியோக ரீதியா ஒரு மாதிரி போராட்டம், சுமை, இந்த வேலையை நம்ம விட்டுருவோமா, வேற வேலைக்கு சேஞ்ச் ஆகுமா, வேற வேலைக்கு நம்ம போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி மைண்ட் ஒரு மாதிரி குழப்பும். ஆனா இப்ப இருக்கிறதே உங்களுக்கு பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். ஏன்னா குருவுடைய பார்வை உங்களை அந்தாண்டையும் போக விடாம இந்தாண்டையும் போக விடாம நடுத்தரமா உங்களை வச்சிருக்கும். இப்படியா அப்படியான இந்த முடிவெடுக்கிறதுல நம்ம இருக்கும். எனவே உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சுமை இருந்தாலும் அந்த சுமை கூட உங்களுக்கு இந்த மாதத்துல சுகமா தான் இருக்கும். எதுவும் பிரச்சனையா இல்ல. உத்தியோகத்துல சம்பள உயர்வு, பதவி உயர்வு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதத்திலையும் அதை நீங்க எதிர்பார்க்கலாம். பாசிட்டிவா தான் இருக்கு. போன மாதமும் உங்களுக்கு பாசிட்டிவா இருந்துச்சு, இந்த மாதமும் அதுக்கு பாசிட்டிவா இருக்கு. அடுத்தது நம்ம பார்க்கறது தொழில். தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள கவனமா இருங்க. அவசர முடிவு, அவசர மாற்றங்களை இந்த மாதத்துல குறைச்சிக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா நம்மளோட ராசிநாதன் 12ல இருப்பாரு. எனவே இந்த நேரத்துல இன்வெஸ்ட்மெண்ட் அது இதுன்னு செலவு கண்ணா பின்னான்னு பண்ணிடுவோம். நம்ம கண்ட்ரோல்லேயே செலவு இருக்காது. எனவே இந்த மாதத்துல முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை அவாய்ட் பண்ணுங்க. நிறைய பேருக்கு கடன் சிந்தனை வந்துடும். கடன் வாங்கி அது பண்ணுவோமா இது பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு செலவு பண்ண ஆரம்பிச்சுவாங்க. எனவே முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதத்துல கடன் வாங்குறதை அவாய்ட் பண்ணுங்க, கடன் கொடுக்கறத அவாய்ட் பண்ணுங்க, பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றதை அவாய்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு சேஃபா ஜேர்னி பண்றது ரொம்ப நல்லது. ஆல்ரெடி நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதத்துல கொஞ்சம் கடன் நெருக்கடி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அது மட்டும் இல்லாம வியாபாரம்லாம் கொஞ்சம் கடனா போற மாதிரி ஃபீல் ஆகும். இது எதுவும் பெருசா டிராபேக் ஆகுதுன்னா கண்டிப்பா இல்லை. இந்த மாதம் கொஞ்சம் டஃபா இருக்கும். இந்த மாதத்துல இந்த வருமானம் அப்படிங்கிறது ஏதாச்சும் ஒரு விதத்துல போய் லாக் ஆக வாய்ப்பு இருக்கு. கைக்கு வர வேண்டிய பணம் கொஞ்சம் டிலேவாகி வரும். இது மட்டும்தான் சின்ன மைனஸா இருக்கு. ஆனா இது எதுவும் உங்களுக்கு பெருசா பிரச்சனையை கொடுக்குற அளவுக்கு இல்லை. அதே போல இந்த மாதத்துல தொழில எந்த மாற்றமும் செய்ய வேண்டாம். இருக்கிறத நெகுத்துறதுக்கு ஃபேவரா இருக்கு. இந்த மாதத்துல ஹை ரிஸ்க் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல டெஃபினட்டா எடுக்க வேண்டாம். பெருசா ஃபேவரா இல்லை. அடுத்தது பொருளாதாரத்தை நம்ம ரிசர்ச்
பண்ணி பார்த்த வரைக்கும் லாப சனி 4ஆம் அதிபதி சனி பகவானோட, அடுத்த 2ஆம் அதிபதி நமக்கு லாபஸ்தானத்துக்கு போயிடுவாரு. எனவே தன லாபம் சிறப்பாகவே இருக்கும். மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் காட்டிலும் செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு அட்டகாசமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் உங்களுக்கு கொஞ்சம் டல்லா இருக்கு, ஆனா செகண்ட் ஹாஃப் ஆல்மோஸ்ட் ஃபேவரா இருக்கு. 15ஆம் தேதிக்கு பிறகு பொருளாதார ரீதியாக அபிவிருத்தி உண்டு. பணம் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவீங்க. வெளியில இருந்து வர வேண்டிய பணம் உங்க கைக்கு வந்துடும். வெளில கொடுத்த பணம் கைக்கு வந்துடும். கடன் தொந்தரவை குறைப்பீங்க. உடைய தேவைகள் எண்ணங்கள் இதெல்லாம் இந்த மாதத்துல பூர்த்தி ஆகும். ரொம்ப நாளா நீங்க வாங்கணும்னு நினைச்ச பொருட்களை இந்த மாதத்துல வாங்க முடியும். வண்டி வாகனம் வீடு இது சார்ந்த வகையில ஒரு சுப மாற்றம் உண்டு. நிறைய பேர் வண்டி வாங்குவாங்க, நிலபுலங்கள் வாங்குவாங்க, வீடு வாங்குவாங்க, வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதுக்கெல்லாம் இந்த மாதம் வந்து அட்டகாசமா ஃபேவரா இருக்கு. எனவே பொருளாதார ரீதியா மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் காட்டிலும் செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஃபேவரா இருக்கு. அடுத்தது நம்ம பாக்குறது திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை இதெல்லாம் இந்த மாதத்துல எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 7ஆம் அதிபதியாகப்பட்ட செவ்வாய் 11ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சி எல்லாம் கொஞ்சம் டல்லா தான் இருக்கு. சூப்பர் பாசிட்டிவா சொல்ல முடியல. ஏன்னா சனியோட இணைவு செவ்வாய்க்கு அந்த அளவுக்கு நல்லது இல்லை. அல்ல திருமண முயற்சி சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஸ்லோவா போறது ரொம்ப நல்லது. அவசர முடிவு, அவசர மாற்றங்களை இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தவிர்த்துக்குங்க. செகண்ட் ஹாஃப் கூட முடிய ராசிநாதன் உங்களுக்கு வந்து ராசியில வந்து ஆட்சி ஆயிடுவாரு. அவர் 7ஆம் பாவகத்தை பார்த்துருவாரு. 19ஆம் தேதிக்கு பிறகு திருமண முயற்சிகளை சுப செய்தியை எதிர்பார்க்கலாம். 19ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் டல்லா தான் இருக்கு. பெருசா நம்ம சுபத்துவமா சொல்ல முடியல. எனவே கொஞ்சம் ஸ்லோவாவே நகர்த்துங்க இந்த மாதத்துல திருமண முயற்சிகளை. அடுத்து திருமண வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது இந்த மாதத்துல 19ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப கவனமா இருக்கணும். வாழ்க்கை தனியோட ஒரு மாதிரி கருத்து போராட்டம், மனக்குழப்பம் அல்லது வாழ்க்கை தன்னுடைய தேக ஆரோக்கியத்தில் ஏதாச்சும் பிரச்சனை இது போன்ற அமைப்புகள் வந்து நீங்களாம். குறிப்பா வாக்குவாதத்தை குறைச்சுக்கோங்க. அடிக்கடி கருத்து போராட்டம் வந்துடும். பொருளாதாரம் சம்பந்தமான கருத்து போராட்டம் வரதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமா இருக்கு. எனவே இந்த மாதத்துல 19ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனம் தேவை. 19ஆம் தேதிக்கு பிறகு மன வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆயிடும். ஏன்னா சுக்கிரன் ஆட்சியாகி 7ஆம் பாவகத்தை தன்னுடைய 7வது பார்வையில பார்த்துருவாரு. எனவே 19ஆம் தேதிக்கு பிறகு மன வாழ்க்கை சார்ந்த வகையில என்ன வருத்தம் இருந்தாலும் குழப்பம் இருந்தாலும் சரியாயிடும். அடுத்தது நம்ம பார்க்கறது காதல் உறவு, காதல் வாழ்க்கை இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 5ஆம் அதிபதி இந்த மாதத்துல நீச்சமாகி பரிவர்த்தனையில பலமாகிறாரு, சனியோட இணைகிறாரு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய யோகாதிபதியோட தான் புதன் இணைகிறாரு, நட்பு கிரகத்தோட இணைகிறாரு. நல்ல பெருசா குற்றமா இல்ல. காதல் உறவு, காதல் சார்ந்த விஷயம்லாம் ஓரளவுக்கு இனிமையை தான் கொடுக்குது. காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கையை கன்வெர்ட் ஆகுமா அப்படின்னாக்கா ஒரு சில குழப்பங்களுக்கு பிறகு அது பாசிட்டிவா மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த மாதமும் அதுக்கான கிரீன் சிக்னல் இருக்கு. இதுவும் பெருசா குற்றமா தெரியல. காதல் உறவுல இருந்த கசப்பான நினைவுகள், கசப்பான பிரச்சனைகள் எல்லாமே இந்த மாதத்துல ஓரளவுக்கு குறையும், பாசிட்டிவா இருக்கு. அடுத்தது நம்ம பார்க்கறது குழந்தை பாகியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம். அதெல்லாம் அந்த மாதத்துல எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் சனியுடைய பார்வை நமக்கு வந்து பஞ்சம ஸ்தானத்துல இருக்கு. மேலும் இந்த மாதத்துல செவ்வாய் பார்வை இருக்கும், புதன் பார்வை இருக்கும், சூரியனுடைய பார்வை ஆல்சோ இருக்கு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் புத்திர பாகியத்துல ஒரு மாதிரி தடை அமைப்பு, தாமத அமைப்பு இருக்கும். தடை தாமதத்தோட ஒரு சில குழப்பங்களுக்கு பிறகு புத்திர பாகியத்துல சுப செய்தி கிடைக்கும். இந்த மாதத்துல பெருசா நீங்க அலட்டிக்க வேண்டாம். மைண்ட் ரிலாக்ஸா வச்சு டிராவல் பண்ணுங்க. இந்த மாதம் குழந்தை பாகியத்துக்கு பாசிட்டிவ் தர மாதிரி ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் எதுவும் தெரியல. மாதத்தோட செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு ஃபேவரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நீங்க பெருசா ஒரு சுப செய்தி எதிர்பார்க்க முடியாது. ஆனா செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபேவரா இருக்கு. சுக்கிரன் ஆட்சி ஆயிடுவாரு, பிளஸ் வந்து சூரிய பயிற்சி ஆயிடும். சூரியன் 12ஆம் இடத்துக்கு போய் உச்சம் ஆயிடுவாரு. அதே போல இந்த மாதத்துல புதனுடைய பார்வை பஞ்சமஸ்தானத்துக்கு கிடைச்சிடும். எனவே மாதத்தோட செகண்ட் ஹாஃப் அதாவது 15ஆம் தேதிக்கு பிறகு புத்திரபாகியத்துல சுப செய்தியை எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் டல்லா தான் இருக்கு. அதெல்லாம் அவசரம் காட்ட வேண்டாம், எதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம். அடுத்தது நம்ம பார்க்கறது பிள்ளைகள் சம்பந்தமான விஷயம். பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி மன உளைச்சல் நிறைந்த ஒரு மாதம் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிள்ளைகளோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும். பிள்ளைகள் மேல கோபம் வரும், பிள்ளைகளோட கருத்து போராட்டம் வரும், வாக்குவாதம் அடிக்கடி பிள்ளைகளோட பண்ணுவோம். பிள்ளைகள் வந்து உங்களோட சொல் பேச்சு கேட்கலன்னு உங்களுக்கு கோபம் வரும். இதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு நியூட்ரலைஸ் பண்ணணும். பிள்ளைகள் சம்பந்தமான அத்தனை விஷயத்திலையும் இந்த மாதத்துல கொஞ்சம் சகிப்புத்தன்மையோட நிதானத்தோட பிள்ளைகளை அனுசரிச்சு போயிடுறது ரொம்ப நல்லது. அதே போல பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்திலையும் இந்த மாதத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். மேலும் இந்த மாதத்துல பிள்ளைகளுக்கு சுப விஷயம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த முயற்சி அப்படிங்கிறது கொஞ்சம் தாமதமாயிட்டே இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். இந்த மாதம் அதுக்கு பெருசா ஃபேவரா இல்ல. இந்த முயற்சிகள்லாம் கொஞ்சம் ஸ்லோவாவே பண்ணுங்க. எதையும் புஷ் பண்ண வேண்டாம், ரொம்ப ப்ரெஷர் பண்ண வேண்டாம். பிள்ளைகளோட கருத்து போராட்டத்துல அதிகமா ஈடுபடாம அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதத்துல சகிப்பு தன்மையோட அனுசரிச்சு போய்க்கிறது ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்கறது ஸ்டூடெண்ட்ஸ், மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 4ஆம் இடம் கேதுவோட ஆதிக்கத்துல இருக்கு. 4ஆம் அதிபதி இந்த மாதத்துல 11ஆம் இடம் பிளஸ் வந்து 12ஆம் இடம் இந்த இடங்கள்ல பயணம் செய்வார். எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல
ஒரு சுப மாற்றம் உண்டு. கல்வி சார்ந்த விஷயங்கள்ல விரைய செலவு சற்று அதிகமா இருக்கும். மாதத்தோட செகண்ட் ஹாஃப் ஏப்ரல் மாதத்துல 15ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தோன்னா கல்விக்காக செலவு செய்வோம். ஏதாச்சும் ஒரு விஷயத்த புதுசா கத்துக்கிறது, ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்றது, அல்லது இந்த மாதத்துல கல்வி சார்ந்த வகையில ஏதாச்சும் ஒரு வகையில ஒரு செலவு, ஒரு மாற்றம், ஒரு பயணம், இதெல்லாம் டெஃபினட்டா இருக்கும். மேலும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதம் ஆல்மோஸ்ட் ஃபேவரா தான் இருக்கு. எதுவும் பெருசா நெகட்டிவா இல்லை. சிந்தனை குழப்பத்தை குறைச்சிக்கோங்க. மைண்டை ஓரளவுக்கு உங்களோட கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும். குழப்பத்தை தவிர்த்தாலே மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதத்துல ஒரு நல்ல ரிசல்ட் உண்டு. அடுத்தது நம்ம பார்க்குறது தேக ஆரோக்கியம். தேக ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் ஏதாச்சும் பாதிக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னா கால் பகுதிகளில் அடிபடாமல் கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கிறது நல்லது. நம்முடைய மூட்டு பகுதி, கால் பகுதி, கால் பாதம் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு சிலருக்கு மருத்துவ செலவு நீங்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏன் அப்படின்னா 4ஆம் அதிபதி உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு போயிடுவார். ஸோ ஒரு சிலருக்கு இந்த தேக ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு மருத்துவ செலவுகள் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் இந்த பயணங்களும் அலைச்சலும் இந்த மாதத்துல சற்று அதிகமாக இருக்கும். அது ஒரு மாதிரி உங்களுக்கு டயர்டாக ஒரு ஃபீல்னஸை கொடுத்துரும். மேலும் இந்த மாதத்தில் ஒரு சிலருக்கு வயிறு சம்பந்தமான உபாதைகள், செரிமான கோளாறு இதெல்லாம் நீங்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ஹெல்த்தில் டிஃபால்ட்டாக கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும், அக்கறை எடுத்துக்கணும். கண் பல் உபாதை வராமல் பார்த்துக்குங்க. ஏன்னா அஷ்டமாதிபதி 2ல் இருக்காரு. கண் பல் உபாதை வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. சனியுடைய பார்வை ஜென்மத்தில் இருக்கு, செவ்வாயுடைய பார்வை நமக்கு 2ஆம் இடத்துல இருக்கும். ஸோ இந்த மாதத்தில் கண்ணு, பல்லு, முகம் சம்பந்தமான விஷயங்களை ஏதாச்சும் பிரச்சனைகளை நீங்க வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலருக்கு முகத்துல பரு வருது, ஃபேஸ்ல எனக்கு அன்வான்டா ஏதாச்சும் இந்த ஸ்கின் சம்பந்தமா பிரச்சனை வருது அப்படிங்கிற மாதிரியான இடர்பாடுகள் இந்த மாதத்துல ஒரு சிலருக்கு நீங்கலாம். ஸோ இந்த மாதத்துல உடைய தேக ஆரோக்கியம் சார்ந்த அத்தனை விஷயத்திலையும் சற்று கவனம் எடுத்துக்கிறது நல்லது. அலட்சியம் இல்லாம இருந்தாலே இந்த மாதம் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். மேலும் இந்த மாதத்துல அலைச்சல், பயணம்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மன உளைச்சல் கொஞ்சம் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே மனதை நம்மளோட கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். மனசு அலைபாய விடக்கூடாது. தேவையில்லாத யோசிச்சு, தேவையில்லாத நினைச்சு, தேவையில்லாத வழிகளை நீங்க சேர்த்துக்க கூடாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய மனதை தயார்படுத்தி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏப்ரல் மாதத்துல உறுதியாக எல்லாரும் தியான பயிற்சிகளை தினமும் காலையில நீங்க மேற்கொள்றது ரொம்ப நல்லது. மெடிடேஷன் பண்ணிடணும். காலையில ஒரு அரை மணி நேரம் இதுக்காக நேரம் ஒதுக்கி மெடிடேஷன் பண்ணி உங்க மைண்டை உங்களோட கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நமக்கு கொஞ்சம் டஃபா தான் இருக்கு. பெருசா ஃபேவரா சொல்ல முடியல. மாதத்தோட செகண்ட் ஹாஃப் ஆல்மோஸ்ட் ஃபேவரா இருக்கு. ஏன்னா சுக்கிரன் ஆட்சி ஆயிடுவாரு. எதையும் தாங்கக்கூடிய வலிமை வந்துடும். ஒரு தெளிவான டிசிஷன் எடுக்கணுமா, ஒரு தெளிவான முடிவு எடுக்கணுமா, அதெல்லாம் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேண்டாம், அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல. மாதத்தோட செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு ஒரு தெளிவான டிசிஷன், ஒரு தெளிவான முடிவு அதெல்லாம் எடுக்கிறதுக்கு சூப்பர் பாசிட்டிவா இருக்கு. ஓவராலா அந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். செகண்ட் ஹாஃப் அதாவது 15ஆம் தேதிக்கு பிறகு எல்லாமே நமக்கு சாதகமா மாறும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் தான். இந்த பலன் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா, புக்தி, அந்தரம், உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் இதெல்லாம் பொறுத்து டெஃபினட்டா மாறுபடும். நீங்க 100% பலன்களை உறுதிப்படுத்தி நீங்க பார்க்கணும்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையா ஆராய்ச்சி செய்து தற்போது உங்களுக்கு யோக தசை நடக்குதா, அவயோக தசை நடக்குதா அப்படிங்கிறத உறுதியா உணர்ந்து அதன் பிறகு இந்த கோச்சாரத்தை உங்களுடைய சுய ஜாதகத்தோட சூப்பர் கம்போஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு தெளிவான கிளாரிட்டி கிடைக்கும். எனவே 100% பலன்களுக்கு உங்களுடைய குடும்ப ஜோதிடரை அணுகி உங்களுடைய ஜாதகத்தையும் தற்போதைய கோச்சாரத்தையும் இணைத்து உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கறத எக்ஸாக்டா நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த கோச்சார பலன் உங்களுக்கு ஒரு அவேர்னஸுக்காக மட்டும்தான். மேலும் நம்மளோட சேனல்ல இதுக்கு முன்னாடி 12 ராசி, 27 நட்சத்திரம், 12 லக்னம் இதற்கு உள்ள பொது பலன்கள் எல்லாமே கம்ப்ளீட்டா நம்ம ரிசர்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பதிவுகளை நீங்க பார்க்கலைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த பதிவுகளை பார்க்கும்போது உங்களை பற்றிய, உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு சின்ன புரிதல், ஒரு சின்ன தெளிவு உங்களுக்கு டெஃபினட்டா புலப்படும். ஸோ வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க. மேலும் நம்மளுடைய சேனலில் ஒரு சின்ன சர்வீஸ் ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். அதாவது ஆர்எம் பிடிஎஃப் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிடிஎஃப் சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த சர்வீஸ் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, என்கிட்ட ஒரு தெளிவான ஜனனகால ஜாதகம் இல்லை, திருக்கணித முறைப்படி கணிக்கப்பட்ட ஒரு தெளிவான ஜாதகம் இல்லை, இப்போ எனக்கு என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது அப்படிங்கிற ஒரு தெளிவான கிளாரிட்டி இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த சர்வீஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சர்வீஸில் உடைய தெளிவான ஜனனகால ஜாதகத்தை நாங்கள் ஒரு ரிப்போர்ட்டாக கொடுத்துருவோம். மேலும் வாழ்நாள் முழுவதும் இருக்கக்கூடிய தசா, புக்தி, அந்தரம் எல்லாமே உங்களுக்கு கிளியராக அதில் எந்தெந்த டேட்டில் என்னென்ன தசா நடக்கும், என்னென்ன டேட்டில் என்னென்ன புத்தி நடக்கும், எந்தெந்த டேட்டில் என்னென்ன அந்தரம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு தெளிவான கிளாரிட்டியை அதில் உங்களுக்கு கொடுத்துருப்போம். மேலும் இந்த பிடிஎஃப் சர்வீஸில் உங்களுடைய ஜாதகம் மட்டும் இல்லாமல் உங்களுடைய எதிர்காலம் பற்றிய ஒரு சின்ன கணிப்பு,
பொதுவாக இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்களை கணித்து ஒரு தொகுப்பா உங்களுக்கு அதுல கொடுத்துருவோம். 12 பாவாதிபதிகள் 12 ஸ்தானங்கள்ல இருக்கிறதுக்கான பலன்கள் உங்களுக்கு கிளியரா கொடுத்துருவோம். உங்களுடைய ஜாதகத்துல 12 ஸ்தானாதிபதிகள் எங்கெங்க இருக்காங்க, அதற்கு என்ன பலன், உங்களுடைய ஜாதகத்துல என்னென்ன யோகம் இருக்கு, அந்த யோகத்துக்கு என்னென்ன பலன், எத்தனை ராஜயோகம் இருக்கு, எத்தனை அவயோகம் இருக்கு, எல்லாத்தையும் தொகுத்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா கொடுத்துருவோம். மேலும் இதோட அஷ்டவர்க்க கணிதம், தசாபுக்தி பலன்கள், இதெல்லாம் ஒரு ஜெனரல் காம்பினேஷனா உங்களுக்கு தொகுத்து கொடுத்துருவோம். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் எது, அதிர்ஷ்டமான எண் எது, அதிர்ஷ்டமான கிழமை எது, அதிர்ஷ்டமான நாள் எது அப்படிங்கிற எல்லாத்தையும் உங்களுக்கு தொகுத்து ஒரு PDF ஃபார்மேட்ல உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். இதுல இன்னும் நிறைய விஷயங்கள் ஆடபிளா இருக்கும். உங்களுடைய தேவைக்கு அதிகமாகவே நிறைய இன்ஃபர்மேஷன் இதுல தொகுத்து கொடுத்துருப்போம். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ என்கிட்ட ஒரு முறையான ஜனனகால ஜாதகம் இல்லை, தெளிவான ஒரு ஜாதகம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு இந்த PDF சர்வீஸ் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த சர்வீஸை யூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல PDFன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம டீம்ல இருந்து இதர விவரங்களை உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்படுற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். நன்றி.